அனைவருக்கும் வணக்கம். வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையும் வேற்றுமை அல்வழி புணர்மொழி நிலையும் எழுத்தே சாரியே ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணருங்காலை. அப்போ இந்த புணர்ச்சி நிகழும் பொழுது இரண்டு நடக்கும். ஒன்று எழுத்து மிகும், இரண்டாவது சாரியை மிகும். அந்த புணர்ச்சி என்ன வகையான புணர்ச்சி அப்படின்றத முதல் இரண்டு அடியில் சொல்கிறார். நிலைமொழி வருமொழி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதுதான் தொல்காப்பியர் நிறுத்த சொல் குறித்து ஒரு கிளவி அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. பிற்காலத்தில் இதை நிலைமொழி வருமொழின்னு சொல்கிறோம். அப்போது அந்த புணர்ச்சியில் அது வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையாக இருந்தாலும் வேற்றுமை அல்வழி புணர்மொழி நிலையாக இருந்தாலும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. வேற்றுமை அல்வழி. இந்த இரண்டு நிலையிலும் என்ன வகையான மாற்றம் நிகழுதுன்னா, ஒன்று எழுத்து பெறுதல் அல்லது சாரியை பெறுதல். அப்போ இரண்டில் ஒன்று தான் பெறுமா அப்படின்னா, இந்த ஒழுக்கல் வழிய அப்படின்றது அடிப்படையில் இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். வழிய என்றதுனால் எழுத்தும் சாரியும் உடம்பெறுதல் அதுவும் நடக்கும். அப்போ எழுத்து மட்டும் வருவதோ சாரியை வருவதோ அல்லது இரண்டும் வருவதோ எது வேணாலும் நடக்கும். எங்கே ஒன்று அது வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேற்றுமை அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, இதுதான் இங்கே நிகழும் அப்படின்னு சொல்லி இந்த நூற்பாளர் சொல்கிறாரு. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு. இப்போ வேற்றுமைக்கு இரண்டு எடுத்துக்காட்டு. காரணம் என்ன? எழுத்து விலங்கோடு, விலம் கூட்டல் கோடு விலங்கோடு அப்படின்னு சொல்லி அந்த எகர ஒற்று வருவது. மகவின் கை, இது வேற்றுமை. மகவினது கை ஆறாம் வேற்றுமை. இங்கே என்ன வந்திருக்குன்னா இன் சாரியை வந்திருக்கு. அப்போ எழுத்து வந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சாரியை வந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறாரு. விலக்குரிது, விழா குறிது தான் விலக்குரிதுன்னு வருது. அதில் ககர ஒற்று. இது அல்வழியில். அடுத்தது பனையின் குறை. பனையின் குறை அப்படின்றது இன் வந்திருக்கு. அதனால் இது சாரியை. இது ரெண்டும் அல்வழி. முதல்ல சொன்ன ரெண்டும் வேற்றுமை. ஓகேங்களா. இங்கே ஒழுக்கல் வழியை என்றதுனால் எழுத்தும் சாரியும் உடன் பெறுதல்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதுக்கு தான் எடுத்துக்காட்டு அவற்றுக்கோடு. அப்போ இதில் வற்று அப்புறம் ஒரு ஒற்று இக்கு ரெண்டுமே வந்திருக்கு. சாரியை வற்றும் ககர ஒற்றும் வந்திருக்கு. களத்துக்குறை அதுலேயும் அத்து சாரியை ககர ஒற்று. இந்த அடிப்படையில் தான் இவை இந்த இருவகை புணர்ச்சியும் அமையும் என்பதை தொல்காப்பியர் விளக்கியிருக்கிறாரு. நன்றி, வணக்கம்.